Hello everyone, welcome to my channel Mars Max. இந்த வீடியோ நம்ம TN சமச்சீர் 6th standard max chapter 5ல exercise 5.4ல challenging problems பார்க்கலாம். ஓகேவா? challenging problemsல 4th sum பாருங்க. The table shows the number of moons that orbit each of the planets in our solar system. ஓகேவா? நம்ம solar systemத்துல இருக்கிற planets names கொடுத்திருக்காங்க. அதோட number of moons கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெர்க்குரி பிளானட்ல மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி நம்பர் ஆஃப் மூன்ஸ் 0, மெர்க்குரிக்கு 3 இல்லை. நெக்ஸ்ட் வீனஸ்லயும் 0 மூன்ஸ், எர்த்துக்கு 1 மூன், மார்ஸ் 2, ஜூபிட்டர் 28, சாட்டர்ன் 30, யுரேனஸ் 21, நெப்டியூன் 8. இப்போ நம்ம இந்த டேட்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பார் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணோம். ஓகே, வாங்க ட்ரா பண்ணலாம். பாருங்க, 4th கொஸ்டினோட சொல்யூஷன். பார் கிராஃப் ட்ரா பண்ண போறோம். இதுல எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பிளானட்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளானட்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் மூன்ஸ் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸோட ஸ்கேல் வந்து 2468ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்க ஒவ்வொரு பிளானட்டோட நேமுக்கும் என்ன பண்ண போறோம், ஒரு பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பிளானட் இருக்குது அப்படின்னா மெர்க்குரி இருக்குது. ஓகேவா? நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போடுறேன். மெர்க்குரிக்கு எம். ஓகேவா? இதுல வந்து எவ்வளோ மூன்ஸ் இருக்குது. மெர்க்குரியில வந்து நமக்கு 0 மூன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து நம்ம எதுவுமே போட வேண்டாம். எவ்வளோ மூணு இருக்குது. ஓகேவா? சாரி, மெர்க்குரியில எவ்வளோ மூணு இருக்கு, 0 மூன். ஓகேவா? ஸோ இது வந்து பிளாட்டாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீனஸ்க்கு எவ்வளோதான் இருக்கு, 0 மூன்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எர்த்துக்கு வந்து 1. ஓகேவா? இப்போ 2 விட கொஞ்சம் கம்மியா போடணும், 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மார்ஸ்க்கு வந்து 2 மூன். ஸோ 2க்கு நேரா பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். அந்த பார் போடணும், ரெக்டாங்குலர் பார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூபிட்டர் வந்து 28. ஓகேவா? 28 இப்போ எங்க இருக்கு, இதுக்கு நேரா நீங்க போட்டிருக்கேன். ஓகேவா? ஜூபிட்டர் வந்து எவ்வளவு இருக்கணும், 28. நெக்ஸ்ட் சாட்டர்ன் எவ்வளவு இருக்குது, 30 இருக்குது. ஸோ நம்ம இங்க 30க்கு நேரா பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ சாட்டர்ன் வந்து 30. ஓகேவா? நெக்ஸ்ட் யுரேனஸ் எவ்வளவு இருக்குது, 21. இப்போ நம்ம கிராஃப்ல 21 எங்க இருக்கு, ஒய். 20 and 22க்கு சென்டர்ல வரணும். ஸோ அதுக்கு நேரம் நான் இங்க போட்டிருக்கேன் 21. நீங்க இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பார் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் நெப்டியூன் வந்து 8 மூன்ஸ் இருக்கு. ஸோ இங்க 8க்கு நேரா நெப்டியூனுக்கு 8 மூன்ஸ் ட்ரா பண்ணு. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த 4th சம்மோட சொல்யூஷன். பார் கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பிளானட் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் மூன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்க நம்ம கிராஃபா டிரா பண்ணோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. The prediction of weather in the month of September is given below. ஓகேவா? செப்டம்பர் மந்தோட ப்ரெடிக்ஷன் ஆஃப் வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல பாருங்க என்னெல்லாம் இருக்குது, சன்னி டேஸ் இருக்குது, அடுத்து பார்ட்லி கிளவுடி டேஸ் இருக்குது, அப்புறம் ஃபுல்லி கிளவுடி டேஸ் இருக்கு, லாஸ்ட்ல ரெய்னி டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேவும் என்னென்ன கிளைமேட்ல இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக் சைடு இருக்க கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக் ஏ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் வெதர் பை ரீடிங் த கேலண்டர். இந்த கேலண்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டேபிள். ஓகேவா? டேலி மார்க் போட்டு ஃப்ரீக்வன்சி டேபிள் ஒன்று மேக் பண்ண போறோம். இதுல எவ்வளோ சன்னி டேஸ் இருந்துச்சு, எவ்வளோ பார்ட்லி கிளவுடி டேஸ், எவ்வளோ கிளவுடி டேஸ், எவ்வளோ ரெய்னி டேஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிளை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த 5th ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? வாங்க நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் ஒன்று மேக் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் 5th கொஸ்டின் சொல்யூஷன் எழுதலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வெதர் ரிப்போர்ட் வந்து சன்னி, பார்ட்டி, கிளவுடி, ரெய்னி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேலி, அதோட ஃப்ரீக்வன்சி இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், டேலி எழுதுறதுக்கு எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? சன்னி டேஸ் எவ்வளோ இருந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் பாருங்கள், இதான் வந்து செப்டம்பர் மந்தோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சன்னி எந்தெந்த மந்தில் இருக்குது அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஒன்று டேன்னு 1, ஓகேங்களா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? சன்னி டேஸ் வந்து 10 டேஸ் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சன் சிம்பிள் போட்டிருக்கிறது தான் சன்னி டேஸ். ஓகேவா? இதில் 10 வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேலியில் 10 போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இங்கே ஃப்ரீக்வன்சியும் 10 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்லி கிளவுடி. ஓகேவா? பார்ட்லி கிளவுடி அப்படிங்கிறது இங்கே அந்த சின்ன சன் இருக்கும், அப்புறமா அந்த கிளவுடோடு சேர்ந்துருக்கும். அதுதான் பார்ட்லி கிளவுடி. இப்போ எங்கே இருக்குது, அதில் பாருங்கள், இங்கே இருக்குது 1, நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 5, 6. ஓகேவா? 6 இருக்குது பார்ட்லி கிளவுடி. ஸோ நம்ம இங்கே 6, 1, 2, 3, 4, 5, 6.
இங்கே 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளவுடி டேஸ் பாருங்கள். க்ளவுடிங்கிறது இந்த க்ளவுட் மட்டும் இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 ஓகே 8 டேஸ் வந்து இந்த க்ளவுடி இருக்குது. ஸோ நம்ம இங்கே 8 டேலி போடலாம். 3 4 5 6 7 8 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெய்னி டேஸ் அந்த ரெயின் சிம்பிளோடு இருக்குது. ஸோ அதான் வந்து ரெய்னி எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 டேஸ் வந்து ரெய்னி டேஸ். ஸோ நம்ம இங்கே 1 2 3 4 5 6 ஓகேவா. அவ்வளோதான். அவங்க வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் மேக் பண்ண சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி டேபிள் மேக் பண்ணியாச்சு. டோட்டலாக நமக்கு செப்டம்பர் மந்தில் 30 டேஸ் வரணும். ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே டோட்டல் என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் 30 டேஸ் வரணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 10 + 6 16 16 + 8 24 + 6 30 ஓகேவா. அவ்வளோதான். 5th ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் மேக் பண்ண சொன்னாங்க. மேக் பண்ணியாச்சு. ஓகேவா. அடுத்தது செகண்ட், ஹவு many days are, செகண்ட் சம் பாருங்கள். ஹவு many days are either cloudy or partly cloudy. ஓகேவா. ரெண்டு சேர்ந்து cloudy and partly cloudy ரெண்டும் சேர்ந்து டோட்டல் என்ன வருது, எவ்வளோ டேஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. பாருங்கள் செகண்ட் ஒன்க்கு ஆன்சரு. cloudy days ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே டேபிள் எழுதியிருக்கோம். cloudy days எவ்வளோ இருக்குது, 8 days ஓகேவா. நெக்ஸ்ட்டு partly cloudy days. partly cloudy எவ்வளோ இருந்தது, 6 days இருந்தது ஓகேவா. இப்போ நம்ம இது ரெண்டு என்ன பண்ணலாம், டோட்டல் ஆட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் கிடச்சி. 8 + 6 14 days ஓகேவா. ஹவு many days are either cloudy or partly cloudy ஓகேங்களா. cloudy and partly cloudy சேர்ந்து டோட்டல் வந்து 14 days இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். how many days do not have rain okay give 2 ways to find the answer okay how many days do not have rain மழை இல்லாத அந்த டேஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 2 வேல வந்து நம்மளை ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படின்னு. ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். 2 மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட் மெத்தட் என்ன போடலாம் அப்படின்னா ரெய்னி டேஸ் ஓகேவா. நம்ம மேலே வந்து டேலி டேபிளில் பார்க்கலாம். ரெய்னி டேஸ் வந்து 6 days மட்டும்தான் இருக்குது ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டோட்டல் டேஸ்லேருந்து இந்த 6 days மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ நாள் மழை வரல அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். பாருங்கள் அது எப்படி எழுதுறதுன்னு. டோட்டல் டேஸ் எவ்வளோ, 30 இருந்தது ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெய்னி டேஸ் 6 இருந்தது ஓகேவா. அப்போ மழை வராத நாள் அப்படிங்கும்போது நம்ம இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். அப்போ 30ல் 6 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 24 days வந்து மழை வரலை ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் ஓகேவா. இதிலே இன்னொரு மெத்தட் பாருங்கள். 2 மெத்தட் கேட்டாங்களே. ஸோ இதில் செகண்ட் மெத்தட் என்ன பண்ணலாம். ஓகே. இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி டேஸை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த சன்னி, பார்ட்லி க்ளவுடி இந்த 3 டேஸையும் வந்து இந்த 3 வெதர் ரிப்போர்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மழை வராத நாட்கள் வந்து நமக்கு கிடச்சிரும் ஓகேவா. இப்போ நம்ம அதை 3ஐயும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சன்னி டேஸ் 10 இருந்தது, பார்ட்லி க்ளவுடி 6, க்ளவுடி 8 days. இப்போ 3 ஆட் பண்ணோம் நமக்கு மழை எத்தனை நாள் வரல அப்படிங்கிற 10 + 6 16 + 8 24 ஓகேவா. 2 மெத்தடில் வந்து தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சன்னி டேஸ் அண்டு ரெய்னி டேஸ். சன்னி டேஸ்க்கும் ரெய்னி டேஸ்க்கும் இருக்கிற அந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க ஓகேவா. சன்னி டேஸ் வந்து 10 days இருக்குது. நெக்ஸ்ட் ரெய்னி டேஸ் வந்து 6 days இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சன்னி டேஸில் 10 இருக்குது, ரெய்னிக்கு வந்து 6 ஓகேவா. அவ்வளோதான் ரேஷியோ. 10:6ன்னு எழுதுனா ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 6 பார்க்கலாம். Okay, next 6th question பாருங்க. 26 students were interviewed to find out what they want to become in future. ஓகேவா. 26 ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆக போகிறாங்க என்னன்னு. The responses are given in the following table கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் 26 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. டோட்டல் வந்து 26. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் பாருங்கள். டீச்சர் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் வந்து இந்த இப்படி செட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து 5 6 7 டீச்சர் ப்ரொஃபஷன் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில்
நான் வந்து டீச்சர் ஆக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைலட் பார்த்தோம்னா இதில் 3 இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் பேங்க் மேனேஜர் இது ஒரு செட் அப்படியே இருக்குது 5. நெக்ஸ்ட் டாக்டர் 3 இருக்குது. இன்ஜினியர் ஒரு செட் அப்படியே 5. நெக்ஸ்ட் அந்த அதர் ப்ரொஃபஷனில் வந்து 3 இருக்குது. ஓகேவா. டோட்டல் வந்து நமக்கு என்ன வரும் 26 வரணும். ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்ரசன்ட் திஸ் டேட்டா யூஸிங் பிக்டோகிராஃப். ஓகேவா. நம்மளை வந்து பிக்டோகிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே பாருங்க. ப்ரொஃபஷன் வந்து டீச்சர் 7, பைலட் 3, பேங்க் மேனேஜர் 5, டாக்டர் 3, இன்ஜினியர் 5. அதர் ப்ரொஃபஷனில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இதாக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்மைலி ட்ரா பண்ணணும். இதுக்கு வந்து கீ பாருங்கள், இந்த 1 ஸ்மைலி ரெப்ரசன்ட் 1 ஸ்டூடெண்ட். ஓகேவா. நமக்கு இங்கே எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் தான் இருக்குது, மேக்ஸிமமே 7 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1-1ஆகவே எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ டீச்சர் 7 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 7 ஸ்மைலி வந்து ட்ரா பண்ணணும். 1 2 3 4 5 6. ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து 7 ஸ்மைலி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பைலட் வந்து 3 2 3. ஓகேவா. பைலட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேங்க் மேனேஜர் 5 ட்ரா பண்ணும். 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் டாக்டர் 3 1 2 3. நெக்ஸ்ட் இன்ஜினியர் 5 1 2 3 4 5. நெக்ஸ்ட் அதர் ப்ரொஃபஷனில் 3 ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3. அவ்வளோதான். ஓகேவா. நம்ம இந்த இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இந்த கீ தான். இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நம்ம எடுக்கிற இந்த பிக்சர் எடுத்திருக்கோம். இதில் நான் ஸ்மைலி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மைலி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே டீச்சர் 7 இருக்குன்னா நம்ம 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 7 ஸ்மைலி ட்ரா பண்ணோம். ஓகேவா. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். ஓகே, 7th கொஸ்டின் பாருங்கள். யாஸ்மின் ஆஃப் கிளாஸ் 6. ஓகேவா. யாஸ்மினோட கிளாஸ் வந்து 6 வாஸ் கிவன் ஏ டாஸ்க் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ். ஓகேவா. புக்கு வந்து கவுண்ட் பண்ணுற அந்த டாஸ்க் வந்து விச் ஆர் பயோகிராஃபிஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்கூல் லைப்ரரியில். த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் பை ஹர் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஃபாலோஸ். இங்கே வந்து அவங்க என்னென்ன புக்ஸ் வந்து பயோகிராஃபிஸ் கலெக்ட் பண்ணாங்க அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் என்ன கீவேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பஞ்ச் அப்போ இந்த புக்கு வந்து 20 புக்ஸ். ஓகேவா. இப்படியே ஒரு பஞ்சாக இருக்குதுல இது வந்து 20 புக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா. இதில் வந்து டோட்டலாக 4 புக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ 2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், 10 வரும். ஓகேவா. 1 இருந்தால் 5 வரணும். ஓகேவா. இதில் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு பஞ்ச் அப்படியே இருக்குது. இந்த பஞ்ச் அப்படிங்கிறது 20. இங்கே பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. ஸோ இதில் பாதி வந்து 10. ஓகேவா. அப்போ டோட்டலாக வந்து இதில் 30 புக்ஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்தது சயின்டிஸ்ட்டில் பார்த்தோம்னா இதுலேயும் 4 இருக்குது. ஸோ இது எவ்வளோ 20. இப்போ நம்ம இதில் வந்து 20 புக்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஒரு பஞ்ச் ஃபுல்லாக இருக்குது, சில 2 பஞ்ச் ஃபுல்லாக இருக்குது நாவலிஸ்ட்டில். ஸோ இதில் வந்து 20 + 20 40. இதில் வந்து 2 புக்ஸ் இருக்குது. ஸோ 10. இதில் வந்து அப்போ டோட்டலாக 50. 20 + 20 40 + 10 வந்து 50. ஓகேவா. இதில் வந்து அதே மாதிரி ஒரு பஞ்ச் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிங்கிளாக ஒன்று மட்டும் இருக்குது. நான் சிங்கிள் இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன், 5. ஓகேவா. இது ஃபுல்லாக ஒன்று இருக்குது. ஸோ 20 + 5 25. இதில் பார்த்தோம்னா ஃபுல் பஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து 20. இதில் 3 இருக்குது. ஓகே. 1 இருந்தால் 5, 3 இருந்தால் 15. ஸோ 20 + 15 ஆட் பண்ணோம்னா நமக்கு 35. ஓகேவா. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சிடலாம் இங்கேயே. அப்சர்வ் த பிக்டோகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஓகேவா. இது பேக் சைடில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அதை சால்வ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. பாருங்கள், ஆட் பண்ணோம்னா 5 + 5 10, பேலன்ஸ் வந்து 1 வரும். 4 + 2 6 11 13 13 + 3 16. 160 புக்ஸ் வந்து அவங்க டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. வாங்க இந்த பேக் சைடு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே பாருங்கள், 7th ஃபர்ஸ்ட் ஒன், விச் டைட்டில் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ். ஓகேவா. எந்த டைட்டிலில் வந்து அவங்க அதிகமான பயோகிராஃபி கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிக்டோகிராஃப் பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சோம்ல. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் 50 இருக்குது. ஸோ 50 வந்து என்ன பயோகிராஃபியில் வருது, நாவலிஸ்ட். ஓகே. அப்போ வந்து மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணது வந்து நாவலிஸ்ட் தான். ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது நம்ம அங்கே எழுதிடலாம். ஸோ இங்கே எழுதிடலாம் நாவலிஸ்ட்.
ஓகேவா. மேக்ஸிமம் வந்து நாவலிஸ்ட் பயோகிராஃபி வந்து இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் டைட்டில் ஹேஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ். மினிமம் வந்து எந்த பயோகிராஃபி வந்து கம்மியான இதில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த பிக்டோகிராஃபில் மினிமம் எது இருக்கோ அதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். பாருங்க 30, 20, 25. ஸோ 20 தான் கம்மியாக இருக்குது. சயின்டிஸ்ட் பயோகிராஃபி தான் வந்து இவங்க கம்மியாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒனோட ஆன்சர் சயின்டிஸ்ட். ஸோ செகண்ட் ஒனுக்கு வந்து சயின்டிஸ்ட்னு எழுதிடலாம். சயின்டிஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். விச் டைட்டில் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஹாஃப் த நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் அஸ் நாவலிஸ்ட். இது பாருங்க, நாவலிஸ்ட்டை விட எக்ஸாக்டாக ஹாஃப் த நம்பர், பாதி என்ன பயோகிராஃபி இருக்குது அப்படின்னு அதில் பார்க்கலாம். இது பாருங்க, நாவலிஸ்ட் வந்து 50 இருக்குது. இதோட எக்ஸாக்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த பயோகிராஃபி தான் வந்து எக்ஸாக்ட் ஆஃபாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இங்கே எழுதிருங்க தேர்ட் ஒனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஓகே. ஹவு மெனி பயோகிராஃபிஸ் ஆர் தேர் அண்ட் த டைட்டில் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இப்போ தான் பார்த்தோம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எவ்வளோ இருந்தாங்க, எக்ஸாக்ட்லி ஆஃப் 25 இருந்தாங்க. ஓகேவா. நாவலிஸ்ட் 50 இருந்தது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து 25 இருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பயோகிராஃபிஸ் இன் த லைப்ரரி. ஆல்ரெடி நம்ம அது வந்து டோட்டல் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். எவ்வளோ அது பார்க்கலாம். பிக்டோகிராஃபில் ஆல்ரெடி நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம். 160 புக்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ டோட்டல் வந்து 160. ஸோ இந்த 5th ஒனுக்கு வந்து நம்ம இங்கே 160 புக்ஸ்னு எழுதிடலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்க. த பார் கிராஃப் இல்லஸ்ட்ரேட்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அ சர்வே கண்டக்டட் ஆன் வெஹிக்கிள்ஸ் கிராசிங் ஓவர் த டோல் பிளேஸா ஆன் 1 hour. 1 hourல டோல் பிளேஸால் வெஹிக்கிள் எவ்வளோ கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு இங்கே ஒரு பார் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த பார் கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் த பார் கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் அப் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிளை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா. இதில் பாருங்க, வெஹிக்கிள் கிராசிங் ஓவர் டோல் பிளேஸா ஸ்கேல் வந்து 1 யூனிட் வந்து 10 வெஹிக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க 0, அடுத்து நெக்ஸ்ட் 10, 20, 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து 1 யூனிட் அப்படிங்கிறது 10 வெஹிக்கிள்ஸ். இப்போ பஸ்ஸஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பஸ்ஸஸ் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க, நேரம் 40 இருக்குது. ஓகேவா. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லாரிஸ் பாருங்க, லாரிஸ் எவ்வளோ இருக்குது, 40 and 50 சென்டரில் இருக்குது. ஸோ இது வந்து 45. நெக்ஸ்ட் கார்ஸ் எவ்வளோ இருக்குது, 60, 70 இடையில இருக்குது. ஸோ இது வந்து 65. நெக்ஸ்ட்டு வேன்ஸ் எவ்வளோ இருக்குது, வேன் பார்த்தோம்னா 50. நெக்ஸ்ட்டு 2 வீலர்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 வீலர்ஸ் வந்து 30 இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் அதர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதர்ஸ் வந்து 20க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து 15. 10 and 20க்கு சென்டரில் தான் வருது. ஓகேவா. பாருங்கள் 15 இருக்குது. ஓகேவா. இது மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெஹிக்கிள்ஸ் ஃபஸ்ட்டு வேன் எவ்வளோ இருக்குது. ஓகேவா. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வேன் பாருங்கள், வேன் வந்து 50 இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 30 வந்து என்ன வெஹிக்கிள் இருந்துச்சுன்னு மேலே ஃபில் பண்ணும். 2 வீலர்ஸ். 30 அப்படிங்கிறது 2 வீலர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பஸ்ஸஸ் எவ்வளோ இருந்துச்சு, பஸ்ஸஸ் 40 இருந்தது. 45 என்ன வெஹிக்கிள் இருக்குது, 45ல இங்கே பார்த்தோம்னா லாரிஸ் இருக்குது. ஓகேவா. 45 வந்து லாரிஸ். நெக்ஸ்ட் கார்ஸ் எவ்வளோ இருக்குது, கார்ஸ் வந்து மேக்ஸிமம் 65 இருக்குது கார்ஸ். லாஸ்ட்டில் அதர்ஸ் எவ்வளோ இருக்குது, அதர்ஸ் வந்து 15 இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டோட்டல் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டா டோட்டல் கிடச்சிரும். ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே பாருங்க, ஒன்ஸ் பிளேஸில் இங்கே 5 ரிமைனிங் எல்லாம் 0 தான் இருக்குது ஒன்ஸ் பிளேஸ். ஸோ 5, 10, 15க்கு 5 மட்டும் போடுவோம், ரிமைனிங் 1 வரும். ஸோ இதோட ஆட் பண்ணிக்கு 1 + 1 2, 2 + 6 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 3 19, 19, 20, 24. ஓகேவா. டோட்டலாக வந்து டோட்டல் வெஹிக்கிள்ஸ் 245 இருக்குது. ஓகேவா. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்க. த லென்த். ஓகேவா. லென்த் கொடுத்துருக்காங்க, இந்த நியரஸ்ட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. லென்த் ஃபுல்லாக சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் 30 ட்ரம் ஸ்டிக்ஸ் ஆர் கிவன் அஸ் ஃபாலோஸ். ஓகேவா. ட்ரம் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத டேலியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரா த பார் கிராஃப் ஷோயிங் த சேம் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ 24 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ட்ரம் ஸ்டிக் எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஒரு செட் அப்படியே இருந்தால் 5. 25ல் எம்டியாக இருக்குது, 26 எம்டி, இதில் 6 இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் 5 இருக்குது, இதில் 0 0, இதில் 5 + 1 6, இதில் 0, இதில் 5 + 3 8 இருக்குது, இதில் 5 + 1 6, இதில் 5. ஓகேவா. இப்போ நம்ம இதுக்கு பார் கிராஃப் ட்ரா பண்ணலாம்.
ஓகே 9th கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸில் லென்த் இன் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேவா, அங்கே வந்து நம்மளை பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. லென்த்து வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் 24, 25, 31 வரல எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் லென்த் பார்த்தோம்னா நான் வந்து ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, நம்ம இங்கே ஸ்கேல் அப்போ என்ன எழுதலாம், 1 யூனிட். ஓகேவா, ஸ்கேல் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர், இங்கேருந்து இது வரலும் 1 சென்டிமீட்டர் வந்து ஒரு யூனிட்டாக தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்கள், அந்த லென்த்தில் 24 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எது வரலும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, 5 வரலும் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, 5 ட்ரம் ஸ்டிக்ஸ். ஓகேவா, 24 சென்டிமீட்டர் வந்து 5 ட்ரம் ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் 25 and 26 பார்த்தோம்னா எதுவுமே தரல, ஸோ அங்கே வந்து 0. ஓகேவா, நெக்ஸ்ட் 27 பார்த்தோம்னா 6 கொடுத்துருக்காங்க, 6 ட்ரம் ஸ்டிக்ஸ். ஸோ நான் இங்கே 6க்கு நேராக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் நீட்டாக ஸ்கேல் வச்சு அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஸ்கேலில் வச்சு நம்ம ட்ரா பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் 28 பார்த்தோம், நமக்கு 0 தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் 29 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8க்கு நேராக இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 30 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 பார்த்தோம்னா 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் 31 அப்படிங்கிறது எவ்வளோ ட்ரம் ஸ்டிக்ஸ், இது வந்து 5 ட்ரம் ஸ்டிக்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஓகே எக்ஸைஸ் 5.4ல் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து 4லேருந்து 10 வரலும் 9 வரலும் இருந்துச்சு, 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். 6 ப்ராப்ளம்ஸோட ஆன்சரும் நம்ம இதில் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.